இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவம் தொகுதி 1ல் இயல் 4 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் டேர்ம் முடித்தாச்சு. இப்போ செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு இயல், அதாவது 6th இயல் 4 தமிழில் பார்ப்போம். இது எல்லாமே நம்ம படித்து தான் ஆகணும். இந்த 1, 2 நமக்கு சின்னதாக வரும், 1, 2 பெருசாக வரும். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் சும்மா பார்த்துக்கோங்க. இப்போ மூதுரை ஃபஸ்ட்டு லெசன் வந்து மூதுரை. இது வந்து ஔவையார் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக தான், ஒரு 4 தான் எழுதியிருக்காங்க ஔவையார். அதில் மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்றடலாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஔவையாரை ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்கள், மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவராம். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஔவையார் எழுதியிருக்காங்க. அதனால் பெண் அப்படி வச்சுக்கோங்க ஔவையார். நம்ம வந்து படித்தாதான் நமக்கு நல்லது, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கே எழுதியிருக்கோம். இப்போ வாக்குண்ட எண்ணம் தொடங்கும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் மூதுரைன்னு தான் அடிக்கணும். நம்ம மூதுரைன்னு சொல்லி ஆப்ஷன் பண்ணோம். கல்விக்கு எல்லையிலே தொடங்கும் நூல் எதுனாலும் மூதுரைன்னு தான் சொல்லணும். மூதுரை நூல் தான் சொல்லணும். கல்விக்கு எல்லை இல்லை அப்படின்னு படிச்சுட்டா நமக்கு மைண்ட் செட் ஆகாது. கல்விக்கு எல்லை இல்லை தொடங்கும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது மாதிரி எழுதி வச்சு படித்தோன்னா நம்ம கொஞ்சம் மைண்டில் நிற்கும். மாசற குற்றமெல்லாம் சீர்தூக்கின் பிட்டு ஆராய்ந்தல் தேசம் நாடு. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு தான் இந்நூலின் ஆசிரியர் அப்படின்னா நமக்கு நான் தான் சொல்கிறேனே, மைண்ட் செட் ஆகாது. படித்து நம்ம ஏறனா மூதுரை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எழுதி வச்சு படிங்க. ஔவையார் இயற்றிய நூல்கள் எத்தனை, எது, 4 நூல்கள் எத்தனை, எதுன்னு இதில் இருக்குது. இதில் இப்படி படிக்கிறதுனால நம்ம லைன் பை லைன் எதாவது இன்னும் நல்லா நம்ம ஞாபகம் வரும். ஆத்திச்சூடி கொன்றை வேந்தாள் நல்வழி மூதுரை. இதில் நல்வழின்றது 40 வெண்பா. நல்ல வழியில் போகணும் அப்படி 4 பேர் 40 வெண்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்வழி, அந்த நல்வழிக்கெல்லாம் 4 பேர் அப்படின்ற சொல்லுக்கு மூத்தோருக்கு ஒரு மறுவுரை தான் மூதுரை. இந்நூல் வந்து 31 பாடல்கள் உள்ளன அப்படின்ற 31 வயசு ஆச்சுனாலே நமக்கு ஔவையார்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 31னா மூதுரை, ஔவையார், இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னா, அதில் சரியான விடை. மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும், மாசற கற்க வேண்டும், குற்றமில்லாமல் கற்க வேண்டும். அதான் இப்போ இயல் 4ல் பார்ப்போம். துன்பம் வெல்லும் கல்வி. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நிறைய இந்த மாதிரி பாட்டு வந்துட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சு படிக்கும்போது தெளிவு வருங்க. நீங்கள் எழுதி வச்சு படிங்க. எழுதுகிற மாதிரி இருக்கும், நமக்கு தெளிவு வந்த மாதிரி இருக்கும். நம்ம கைப்படி எழுதுனால அது ஒரு இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருக்காரு அந்த பாட்டை. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு மாறக்கூடாது, வரக்கூடாது, சேரக்கூடாது, கட்டிட வேணும், திறன்படிட வேணும் அப்படின்னு சொல்லி கூடாது, வளர்ந்து விடாது, மீறக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்துச்சுன்னா திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை நாராயணன் சொல்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் மாறக்கூடாது, வாழக்கூடாது, சேரக்கூடாது, வேணும், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். அது மாதிரி கொஞ்சம் நீங்கள் இந்த ஹிண்டெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து ஞாபகம் வந்துடுவார். வெற்றி வரவே விறுவர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்கிறாரு. இப்போ கல்யாணத்துக்குனாவே பட்டு தேவைப்படும். பட்டு வேட்டி, பட்டு புடவை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்க. அப்படின்னா நம்ம மூத்தோர்னால் கல்யாணம் மூத்தவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சோம்பல் இல்லாமல் இருக்கணும், துன்பம் வெல்லும் கல்வியாக கற்றிட வேண்டும். அப்போதான் நமக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது சொல்லும் பொருள். தூற்றும் படி, இகழும் படி, மூத்தோர் அப்படின்னா தெரியும், பெரியவர். மூத்தோர்னா பெரியவர் தெரியும். மேதைகள், அறிஞர்கள், மாற்றார் மற்றவங்க, மற்றவர், நெறி வழி தெரியும். வற்றாமல் ஒரு குழம்பு வச்சுன்னா வற்றாமல் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வற்றாமல் குறையாமல். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து 1930 பிறந்தார். 1959 இறந்துட்டார். 51 to 59 சினிமா வாழ்க்கையில் இருந்தார். படித்த பெண் அவருடைய முதல் படம் வந்து படித்த பெண். பாரதிதாசனின் வலது கை பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சிறப்பு பெயர். மக்கள் கவிஞர். மக்களுக்கு எப்பயுமே பட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கல்யாணம் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பட்டு புடவை தான் கட்டுவாங்க. அந்த மாதிரி மக்கள் கவிஞர். மக்களுக்கு பட்டு தாங்க பிடிக்கும் கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி படித்தாதாங்க மைண்டில் ஏறும். என்னன்னா நம்ம படிக்க ஏறாதுங்க. அடுத்தது மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது தூற்றும்படி இதுமாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்த பாடம் பார்க்கலாங்க. கல்வி கண் திறந்தவர் அப்படின்னாவே உங்களுக்கு யார் ஞாபகம் வராங்க? காமராசர் பற்றி பார்ப்போம். காமராசரின் சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுலேயே நமக்கு 4 பக்கம் வருது. ஆனால் நம்ம இப்போ புக்கில் வந்துட்டு 4 பக்கம் வருதுன்றது நீங்கள் பயப்படவே வருவாங்க. நம்ம தான் புக்கை பற்றி நம்ம அது ரெஃபரன்ஸாக நம்ம சும்மா பார்க்குறோம், அது தேவை தான். இருந்தாலும் நம்ம நோட்ஸ் தான் எழுத போகிறோம். அதுக்கு நோட்ஸ் எத்தனை பக்கம் வருங்க? 2 பக்கம் தான். அதனால் நம்ம நோட்ஸ் இது வேறு, இது நூல் ஓகே, வேறு பாடம் 2 பக்கம். அதுவும் கொஷின் ஆன்சர் வந்துட்டு 6 பக்கம் கூட இல்லை நமக்கு. அதெல்லாம் நம்ம எழுதி வச்சு படித்தா இன்னும் ஈஸி தான். நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் இருக்கிறது தான் அதில் நம்ம எழுதிக்கிறோம். காமராஜின் சிறப்பு பெயர்கள் இதில் இருக்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி, கர்ம வீரர், ஏழை பங்காளர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர். நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது பெற்றது. இது பெரிய ஆளுன்றதால அந்த விருது கொடுத்துருக்காங்க. ராக்கெட்டில் கூட இவர் அடைச்சிருக்காங்க. 1975 இறந்துள்ளார். மறு வருடமே விருது தரப்பட்டது பாரத ரத்னா விருது. காமராஜர் வாழ்ந்து சென்னை இல்லமும் விருதுநகரில் இருக்கிறது விதம் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையும் சிலை வச்சுட்டாங்க. சென்னை உள்ள உள்நாட்டு விமான நிலையத்தில் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது. இவர் வந்து கன்னியாகுமரி காமராஜருக்கு மணிமண்டபம் இறந்துட்டாலும் மணிமண்டபம் கட்டுவாங்க. அதனால் 2/10 அப்படின்னு வந்து அமைக்கப்பட்டது. நம்ம வந்து 2K கிட்ஸாக இருப்போம். அதெல்லாம் 2000 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இருக்க வரைக்கும் காமராஜர் இருந்திருக்காரு. 2000னா இந்த 0 வினாடி போட்டால் 2 வினாடி வந்து பார்த்தீங்களா? இதில் 2ஆல் அடிச்சுன்னா 10 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 15ஆம் தேதி இறந்த காலம் பார்க்கணும். 15ஆம் தேதி 7ஆவது மாதம் 1903 தான் பிறந்திருக்காரு. காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சினால அதுக்கு நம்ம அது வந்து நம்ம கொண்டாடுறோம். இப்போ காமராஜர் இறந்த நாள் வந்துட்டு 2/10/2000 நம்ம முன்னாடி படித்த மாதிரி. அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லா கேட்பாங்க. காமராஜர் கல்வி கண் திறந்தவர்னா நம்ம சொல்லிகிட்ருக்கோம், நம்ம மனசார சொல்லிகிட்ருக்கோம். அது யார் சொன்னாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காரு. காமராஜர் எந்த ஆண்டு முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு
இருந்தாருன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினது 46, 1946. அதுலேருந்து 2வது டைம் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணுனா 2, கல்வி கண்கள்னா திறந்தவர் காமராஜர். அதில் 2வது வருஷம்னா 1954 ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளிக்கூடம் செல்வதற்கு காரணம் என்ன? அவர் காமராஜர்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, அதனால் அவர் செல்லலை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டம் அறிமுகப்படுத்தியவர்னா காமராசர். காமராசர் கல்வி கண் திறந்தவர்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நூலகம் நோக்கின்ற பாடம் பார்க்கலாம். இப்போ நூலகனாவே அரங்கநாதன் அப்படின்னு தான் இருக்குது. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பார்க்கணுன்னா, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே உள்ளது? சீனாவில் இருக்குது. சீனானா நம்ம இப்போ கொரோனாவெலாம் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அந்த மாதிரி இப்போ ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா சீனா தாங்க. நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? முனைவர் ரா. அரங்கநாதர். சொன்ன மாதிரி தான். லைப்ரரி நூலகம்னாவே அரங்கநாதர் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரங்கம், நூலகம் அரங்கத்தில் தானே இருக்கும், அந்தமாரி அரங்கநாதன். இந்திய உளவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். அப்படி இந்தியாவுடைய நூலக தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரங்கநாதர் தான் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம். இப்போ லைப்ரரி பற்றி நம்ம 8 படிப்போம், தளங்கள். இப்போ நம்ம அண்ணா நூற்றாண்டு தான் 2வது இடத்துல இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதுமாரி பார்த்தோன்னா முதல் தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள், கண்ணு தெரியாதவங்க படிக்கிறது. அதுக்கு முதல் 3யும் 2வது 3யும் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ இது முடிச்சாச்சு. முதல் தளத்தில் ஃபஸ்ட்டு குழந்தைங்க அப்படின்ற மாதிரி பிரிவு வருவயது. அடுத்து 2ஆம் தளம்னா தமிழ் நூல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம்னா தமிழ். இப்போலாம் இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, அப்புறமா தான் தமிழ் 2ஆம் சொல்கிறாங்க இப்போது காலகட்டத்துக்கு. அதனால் தமிழ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆம் தளம்னா இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ட்டு, இதில் எடுத்து இங்கே போடுங்க, சயின்ஸ் எடுத்து இங்கே போட்டுருங்க. அப்படின்னா முதல் தளத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? தத்துவம், அரசியல் நூல்கள். கம்ப்யூட்டர்லாம் தத்துவம் அப்டேட் பண்ணிக்கலாம், அரசியல் நூல் அதை அப்படியே ஏற்றிக்கலாம். 4ஆம் தளத்தில் பொருளியல், காமர்ஸ். பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வினா 4ஆம் தளம் கல்வி. இதில் சயின்ஸ் இருந்தோமா 5ஆம் தளம். கணிதம், அறிவியல்னால் பக்கத்தில் கணிதம் இருக்கும். கணிதம்னா மேக்ஸும் இங்கிலீஷ் சயின்ஸும் சேர்ந்தது தான் மருத்துவம். இப்போ நம்ம ஒரு குரூப், நம்ம ஏதோ 11th 12th படிக்கணும்னாவே நம்ம இது மட்டும் தனியாக படிக்க முடியாது, இது மட்டும் தனியாக படிக்க முடியாது. இது 2 சேர்ந்து படித்தா தான் நமக்கு மெடிக்கல் காலேஜ் நம்ம படிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் இதுமாதிரி நம்ம வச்சுக்கோங்க. 5ஆம் தளம் 5 வருஷம், மருத்துவம் படிக்க 5 வருஷம் ஆகும். அப்படின்ற மாதிரி மேக்ஸும் சயின்ஸும் படித்தா தான் நம்ம மெடிக்கல் ஃபீல்டு போக முடியும். இந்த மெடிக்கல் ஃபீல்டு படிக்க 5 வருஷம் ஆகும். அதுமாரி 5ஆம் தளம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது வழங்கப்படுகிறது? டாக்டர் ரா. அரங்கநாதன் விருது வழங்கப்படுது. ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நூலகம் எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம், தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் பேக் கொஷின். இது அப்புறமா பார்த்துக்கலாம். வாங்க இலக்கணம் பார்த்துக்கலாம். இணை எழுத்துக்கள் ஹெட்டிங். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். பாருங்க, வல்லின மெய் எழுத்துக்கு பக்கத்தில் வல்லின எழுத்து வரும். மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் இனமாகிய வல்லின மெய் வரும், வல்லின எழுத்து வரும். இது மாதிரி 2 சென்டென்ஸு இது மாதிரி நீட்டாக பெரிய சென்டென்ஸாக கொடுத்துருவாங்க. ஆனால் நான்
இது பாருங்கள், இங்கே எடுத்து எழுதி 2 சென்டென்ஸ் அழகாக எழுதிட்டேன் பாருங்கள். அதேமாரி இது வந்து டன்னகரம், இது வந்து ரன்னகரம். இது இது ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துருங்க பாருங்கள். இங்கு வந்துடுச்சிங்களா, இங்குக்கு பக்கத்தில் இந்த கா இங்கே வந்துடுச்சு பாருங்க. அதேமாதிரி இஞ்சி வந்துடுச்சுன்னா இஞ்சிக்கு பக்கத்தில் இந்த சா வந்துடுச்சு பாருங்கள். இந்த இன்னுக்கு பதிலாக இந்த டா வந்துச்சு பாருங்கள். அதேமாரி இந்த இந்து வருதுன்னா தா வந்துடும், பக்கத்தில் வந்துச்சு பாருங்கள். அதுமாரி இது வந்தால் இது வந்தே ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எரள வழலன்றது இடையின எழுத்துக்கள் 6ம் எரள வழல ஒரே இனமாகும். இது வந்து இடையினம் எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். அடுத்தது இது பார்த்துடலாம் வாங்க. உயிர் எழுத்துக்கள் பார்த்துடலாம். இதில் நீங்கள் என்னங்க படிச்சிட முடியும்? இது எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? அதுக்கு தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். 2 சென்டென்ஸ் தான், இதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதுக்கும் மெய்யெழுத்து போலவே உயிர் எழுத்துகளும் இணை எழுத்து உண்டு. அதே மெய்யெழுத்துக்கு எப்படி இணை எழுத்து வரும்னு சொல்கிறாங்களோ அதுமாதிரி இந்த உயிர் எழுத்துக்கும் உண்டு. அப்படின்னா ஆ வந்துச்சுன்னா ஆ வரும், ஈ வந்துச்சுன்னா ஈ வரும், ஓன்னு வந்துச்சுன்னா பக்கத்தில் ஊ வரும். அந்த மாதிரி இணை எழுத்து உண்டு. தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து மட்டுமே இணை எழுத்து கிடையாதான். இணை எழுத்து வந்து ஆயுத எழுத்து மட்டும் தான் இல்லைன்னு சொல்கிறாங்க. அளபெடியில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாக குரில் எழுத்து சேர்ந்து வரும். பாருங்க, எடுத்துக்காட்டு ஓ பாருங்க. ஓ வந்துச்சுன்னா ஓ சின்ன ஓ வந்துச்சு பாருங்க. தூ ஊ வந்துச்சா, தூ ஊ தானே இந்த சவுண்ட்ஸும் அதில் இருந்துச்சு பாருங்க. இந்த ஈ வந்துச்சா, ஈக்கு பக்கத்தில் இந்த ஈ தாழ் தாழ் இழுக்கு ஈ வருது பாருங்க. அந்த மாதிரி இதுக்கு பக்கத்தில் எதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மைண்ட்லேயும் வச்சுக்கோங்க. அது அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ வரப்போகிற இலக்கணத்துக்கு எல்லாமே யூஸ் ஆகும். இந்த மாதிரி மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? கண்ணில். தவறான சொல்லை வட்டமிடுக. இதுதான். இன்னும் வந்தால் ரா வராது. அதுமாரி இன்னும் வந்தால் டன்னகரம் வரும். அதேமாதிரி இன்னும் இது வந்து இன்னும் வந்திருக்கு பாருங்கள், டூ டா, அதெல்லாம் டன்னகரம். இந்த இன்னும் வந்தோன்னா டா கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் பிழை திருத்தலாம் தெரியும் நமக்கு. வாங்க பேக் கொஷின் பார்க்கலாம். இதெல்லாம் வாங்க பேக் கொஷின் பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் நார்மல் தான். கீழே கொடுக்கப்பட்ட தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? இதெல்லாம் நம்ம பொருத்தி வச்சுருக்கோம். பார்க்கலாம் வாங்க. காமராசர் பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாள். நமக்கு நிறைய ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு, அதனால் கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோம். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள். இவர் வந்து ஆசிரியராக இருக்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆசிரியர் நாள். அடுத்தது அப்துல் கலாம் பிறந்த நாள். இவர் மாணவர் நாளாக கொண்டாடுறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு இவர் அப்துல் கலாம் வந்துட்டு மாணவர்கிட்ட மீட்டிங் பேசிகிட்டு இருக்கும்போதே நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அந்தமாரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மாணவர் நாள்னு சொல்லிட்டு. விவேகானந்தர் பிறந்த நாள்னால் தேசிய இளைஞர் நாள்னு கொண்டாடப்படுறோம். விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாள். ஜவஹர்லால் நேருனா குழந்தைக்கு நேரு மாமா வந்தார், அந்தமாரி ஒரு பாட்டு நம்ம கேட்டிருப்போம் சின்ன வயசில். அதனால் ஜவஹர்லால் நேருனா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு இந்த பேராகிராஃப் படித்தாலே நமக்கே தெரியும். இதுக்கும் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது விளையும் பயிர் முளையிலே விளையும். இது பாப்பத்தை மாற்றி எதிர்க்கு. விளையும் பயிர் முளையிலே தெரியும். அடுத்தது எல்லாமே கல்லாமையே ஆக்குவோம். அடுத்தது இதெல்லாம் நம்ம இது எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி பார்க்கணும். அது பயிற்சி பண்ணால் தான் எனக்கு இருந்தாலும் அந்த எக்ஸாமில் கூட கேட்பாங்க. இதே தான் கேட்கணும், இதேமாதிரி நிறையா கேட்டாலும் கேட்பாங்க. அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் 6th 10th 11th 12th எல்லாமே ஒரு நோட் போட்டு
அழகாக கலைச்சொல்னு சொல்லிட்டு கல்வி இதெல்லாம் அப்படியே இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 6th புக்காக ஃபஸ்ட்டு தமிழ் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மனப்பாடமாக இது எல்லாத்தையும் அழகாக நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு ஹிண்ட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கல்வினா எஜுகேஷன் தெரியும், தொடக்கப்பள்ளினா ப்ரைமரி ஸ்கூல் தெரியும். இது ஓரளவு 6th அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுமாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். அந்த மாதிரி அவ்வளோதாங்க. 6th இயல் 4 பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதனா உங்களுக்கு டவுட்னாலோ இல்லை நான் தப்பாக சொல்லியிருந்தாலோ நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன் உங்கள் லைக் சப்ஸ்கிரைபு உங்கள் கூட சொல்கிறேன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சரி ஏதோ ஒரு இது பண்ணுவோம், நம்ம படிச்சுக்கிட்டே இதை போடுவோம், பசங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்லேயும் வேலை செஞ்சுக்கிட்டு நம்மளால் வெளியே போய் வேலைக்கு போக முடியலையே அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்குது. நம்ம வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, நம்மளால் ஒரு ரூபா சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வீடியோ போட்டுட்ருந்தேன். ஆனால் அவ்வளோ யாரும் பார்க்கல, வியூஸ்லாம் யாரும் வரல, லைக்லாம் எதுவும் வரல. அப்புறம் ஒரு அக்கா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இந்தமாதிரி நிறைய நோட்ஸ் எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு எனர்ஜியாக வந்து இப்போ நான் இந்த இது பண்ணிகிட்ருக்கேன். அந்த அக்காவுக்கு தான் நான் எப்போயுமே தேங்க்ஸ் சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் லைக் கமெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுட்ருப்பேன். இன்னும் மேலும் கொஞ்சம் நல்லா போடணும்னு நினச்சிட்ருப்பேன். அதனால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன் உங்கள் லைக் சப்ஸ்கிரைபு உங்கள் கூட சொல்கிறேன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சரி ஏதோ ஒரு இது பண்ணுவோம், நம்ம படிச்சுக்கிட்டே இதை போடுவோம், பசங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்லேயும் வேலை செஞ்சுக்கிட்டு நம்மளால் வெளியே போய் வேலைக்கு போக முடியலையே அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்குது. நம்ம வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, நம்மளால் ஒரு ரூபா சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வீடியோ போட்டுட்ருந்தேன். ஆனால் அவ்வளோ யாரும் பார்க்கல, வியூஸ்லாம் யாரும் வரல, லைக்லாம் எதுவும் வரல. அப்புறம் ஒரு அக்கா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இந்தமாதிரி நிறைய நோட்ஸ் எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு எனர்ஜியாக வந்து இப்போ நான் இந்த இது பண்ணிகிட்ருக்கேன். அந்த அக்காவுக்கு தான் நான் எப்போயுமே தேங்க்ஸ் சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் லைக் கமெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுட்ருப்பேன். இன்னும் மேலும் கொஞ்சம் நல்லா போடணும்னு நினச்சிட்ருப்பேன். அதனால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.